பல பாடல்கள் அவர்கள் பாடுகிற பாடல்கள். கர்த்தர் இந்த நாட்களில் அவருக்குள்ளாய் பலத்த ஒரு தாவீதின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். நான் வாஞ்சிக்கிறேன், நம்ம எல்லாரும் அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தும்படியா ஒரே ஒரு நிமிடம் எழும்பி நின்று கைகளை தட்டி தேவ மனுஷனை வரவேற்போம். இப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் நின்ற வண்ணமாகவே ஆண்டவரை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் அனுபவிக்க போகிறோம். இந்த இடத்துல நிற்பது நான் ஆண்டுடைய திட்டம் என்று விசுவாசிக்கிறேன். நான் பல முறை இங்கே வர வேண்டும் என்று நான் விரும்பி இருக்கிறேன். பாஸ்டர் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவ செயலும் சமயமும் வாய்க்க வேண்டும். நான் நம்புகிறேன் இது தேவ செயல் சமயம் என்று. மதுரை பட்டணத்திலே மேன் ஆஃப் காட் ஹூ ஐ வில் லுக் அப் டு, ஒரு ஜெனரல் ஆஃப் காட், ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு வல்லமையான பாத்திரம் என்றால் பாஸ்டர் டட்லி அவர்கள் தான். ஆமென். இருக்கிற சில தகப்பன்மாரிலே பாஸ்டர் டட்லி அவர்களும் ஒரு தகப்பன். இந்த மதுரை பட்டணத்திற்கு உங்களுக்கும் ஒரு தகப்பன் என்றால் எந்த பட்டணத்திற்கே ஒரு தகப்பன். ஆமென். என்னை அன்போடு அழைத்த பாஸ்டருக்கு, ஆன்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இட்ஸ் a joy to be here and I am blessed to serve. அதே நேற்று மாலையிலே நான் என்னுடைய தகப்பனரோடு, ஆவிக்குரிய தகப்பனாரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்த்தையும் அங்கே பதிவிட்டுருன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவர்கள் சார்பாக இந்த 47வது ஆண்டு விழாவிலே வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். எல்லாத்தை விட மேலா ஆண்டுடைய பிரசன்னம் தான் நமக்கு நிறைவான வாழ்த்து. ஆண்டுடைய பிரசன்னம் தான் நமக்கு நிறைவான வாழ்த்து. அந்த பிரசன்னத்தை நாம் கொஞ்ச நேரம் அனுபவிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல தேங்க் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லுங்க. 47 ஆண்டுகள் அவருடைய உண்மையை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் நம்மை நடத்தியிருக்கிறது. எனவே வாய் திறந்து நன்றி ஆவியானவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் போல அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை நடத்தி இருக்கிறார். நம்ம போக வேண்டிய இடத்தையும் பாளையம் இறங்கத்தக்க இடத்தையும் அவர் காண்பிக்கும்படி நம்மை நின்று நடத்தி இருக்கிறார். கால் வீங்காமல், எந்த பலவீனம் அண்டாமல், இந்த வனாந்திரத்தில் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி இருக்கிறார். வாயை திறந்து நன்றின்னு சத்தமா சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியான பி மைனரா. நன்றி ஆவியானவரே. விலகாத மேகம் நீர், செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. நீங்க பாடுங்களேன். ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடு. விலகாத மேகம்,
திறந்து ஆவியானவரேன்னு உங்க காதுல கேட்கிற மாதிரி கூப்பிடுங்க. ஆவியானவரேன்னு உங்க சத்தம் உங்க காதுல கேட்கட்டும். உங்க சத்தம் உங்க காதுல கேட்கட்டும். அப்படி ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, இந்த காலை வேளையில உங்க பிரசன்னம் தான் எந்த சபைக்கு அலங்காரம். உங்க பிரசன்னம் தான் இந்த நாளுக்கான கிரீடம். சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆவியானவரே, 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 இந்த இத்தனை ஆண்டுகள் விலகாமல் துணை நின்ற ஆவியானவரே, எங்களுக்கு பலன் கொடுத்த ஆவியானவரே, பலவீனத்தில் உதவி செய்த ஆவியானவரே, எதிரிகளை மடங்கடித்த ஆவியானவரே, எங்கள் மேல் எழுப்பினவர்களை எங்கள் கீழ் மடங்கடிக்க பண்ணின ஆவியானவரே, வாயத்தரங்க சத்தமா கூப்பிடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆவியானவரே, ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும். ஆவியானுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. இந்த நாள்ல உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், மகிமை வெளியரங்கமாகட்டும், மகிமை வெளியரங்கமாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ அப்பா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்களேன். என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. கைகளை உயர்த்தி அன்பின் ஆவியானவரேன்னு, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவி, yes Lord, you are precious Lord, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. இன்னொரு விஷயம், பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. இங்க பாடும்போதே ஒரு விடுதலை அனுபவிப்பீங்க. என் பேச்சுல, என் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கலந்து இருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவி விலையேற. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி. அன்பின் ஆவியானவரே, தேங்க்யூ அப்பா. தடைகளை உடைக்கிறவர்களுக்கு முன் செல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா, நன்றி. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவி, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எனையாளும் பரிசுத்தரே, நன்றி. அன்பின் ஆவியானவரே, சகதல ரபா தல ரபா ஏகமகதல ரபா ஏகமகதல ரபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே என்று சொல்லுங்க. நன்றி ஆவியானவர் என்று சொல்லுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று கொரிந்தியர்ல எழுதுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார்?
உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர், எனக்குள்ள ஆவியானவர். வாய் திறந்து சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்களா? ஆமென். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க சத்தம் அவருக்கு கேட்கணுமா? உங்க சத்தம் எத்தனை பேர் சத்தம் ஆண்டவருக்கு கேட்கணும்? அப்படின்னா உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கணும். உங்க சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னா உங்க சத்தம் அவருக்கு கேட்குது. பக்கத்துல யாரையா பார்த்துருங்க, உங்க சத்தம் உங்களுக்கு கேட்டுருச்சுன்னா உங்க சத்தம் அவருக்கு கேட்டுருச்சு. உங்க சத்தம் உங்களுக்கே கேட்கலன்னா உங்க சத்தம் நிச்சயமா அவருக்கு. இப்போ உங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்க பாட போறீங்க, சரியா? உங்களுக்கு கேட்குற மாதிரி நீங்க பாடும் போதே நான் நம்புறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்துல தடைகள் எல்லாம் உடையட்டும். இயேசுவின் நாமத்துல பிசாசு வெட்கப்படுகிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? கைதட்டி பலமா தட்டி. கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நல்ல பலமா தட்டி ஆவியானவரே என்ன சொல்லுங்க. ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தில். Thank you Holy Spirit. 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 Thank you. வாயை திறந்து நன்றி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி நன்றின்னு சொல்லுங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. மானிட்டர் வரல, மானிட்டரே வரல. Thank you Holy Spirit. 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 Thank you, thank you. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? He who is joined to the Lord is one spirit with the Lord. நீங்கள் என்று கர்த்தரோடு இசைந்து இணைந்தீர்களோ அன்றே உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்து இப்போ உங்க உடல்ல ஒரே ஆவிதான் இருக்கு, அது பரிசுத்த ஆவி. கைதட்டி ஆவியானவரே என்று சொல்லு. வாய் திறந்து ஆவியானவரே என்று சொல்லு. He who is joined with the Lord is one spirit with the Lord என்று சொல்லியிருக்கு. ஆமென், ஆமென். இங்க இருந்த நின்னா விசில் அடிக்காத. அப்போ ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறா. சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறா. சொல்லுங்க, நான் தனியா இல்ல, நான் அனாதை இல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறான். எப்படி சொன்னார்னா, நான் என் ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி உங்களுக்கு துணையா என் ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். கைதட்டி ஆவியானவரே என்று சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவரை வாழ்த்துங்க. ஆவியானவரேன்னு வாழ்த்தி ஆவியானவரே ஆவியானவரேன்னு கைதட்டிட்டே அவரை வாழ்த்துங்க, உயர்த்துங்க. பாருங்க பிரியமானவர்களே, தாவீது சொல்றாரு 22வது சங்கீதத்துல 26வது வசனத்துல சொல்கிறார், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க தேடுறீங்க? இன்னைக்கு இந்த உடல் தான் ஆலயம். இந்த ஆலயத்துல ஆவியானவரை நான் அனுபவிக்கணும்னு தேடுறேன். யார் சொல்றவங்க கையை உயர்த்தி, நான் ஆவியானவரை அனுபவிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி. இப்ப நீங்க துதிச்சா அதை அனுபவிக்கலாம். என்னோட சேர்ந்து துதிப்பீங்களா? என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? சேர்ந்து பாடுவீங்களா? எத்தனை பேர் அனுபவிப்பீங்க? பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. தேடிட்டே பாடணும். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும்
தான்